மேருமலைக்கும் மேல் பரந்து விரிந்த விண்ணுலகத்தில் இயற்கையின் தெய்வீக இசைக்கு தாளமிட்டு நடனமாடும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிசயமான இனம் உள்ளது. அவர்கள் இசையும் மாயையும் இணைந்த நூல்களால் நெய்யப்பட்டவர்கள். அவர்களை கந்தவர்கள் என்று அழைக்கிறார்கள். தேவர்களின் விண்ணிய இசைக்கலைஞர்கள். அவர்களின் இசை அமரர்களையும் மயக்கக்கூடியது. அவர்களின் வருகை விண்ணுலகின் மிகப்பெரிய திருவிழாக்களுக்கு சிறப்பு சேர்த்தது. ஆனால் இவர்கள் வெறும் இசைக்கலைஞர்கள் மட்டுமல்ல. அவர்களின் இனிய வெளிப்பாட்டுக்குள் பெரும் போராளிகள் மறைந்திருந்தனர். புனித ஞானத்தின் காவலர்கள், தெய்வீக இரகசியங்களின் காப்பாளர்கள். அதுவே கந்தவர்களின் உண்மை. பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் தேவர்கள் பிரபஞ்ச ஒழுங்கை அமைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பெரும் நிகழ்வு நடந்தது. அது பாற்கடலை கடைந்த நிகழ்வு. அந்த கடைதலில் தோன்றிய அமிர்தத்தோடு கந்தவர்களும் பிறந்தார்கள். அவர்களின் முதல் மூச்சு ஒரு இனிய பாடலாக வெளிப்பட்டது. அந்த பாடல் படைப்புக் கடலின் அலைகளோடு மகிழ்ச்சியில் ஆட வைத்தது. ஆனால் ஏன் விண்ணுலக இசைக்கலைஞர்கள் போர்த்திறனையும் பெற்றிருந்தார்கள்? அதற்கான விடை பழமையான கதைகளில் உள்ளது. கந்தவர்கள் இந்திரனின் அரண்மனையில் தனிப்பட்ட இசைக்கலைஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் தங்கள் நித்திய நண்பர்களுடன் இசை நிகழ்த்தினார்கள். ஆனால் அந்த இசை வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது பூமி மற்றும் விண்ணுலகின் சமநிலையை நிலைநிறுத்தும் சக்தி. ஒவ்வொரு சுரமும் குணப்படுத்தும் சக்தியையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் ஆற்றலையும் சில நேரங்களில் அழிக்கும் வலிமையையும் கொண்டிருந்தது. பழமையான வேதங்களில், குறிப்பாக ரிக் வேதத்தில், கந்தவர்கள் ஒரு புனித பானத்தின் காவலர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அது சாதாரண பானமல்ல, சோமபானம். அது தெய்வீக ஊக்கத்தின், பிரபஞ்ச ஞானத்தின் மூலாதாரம். அந்த அரிய பானத்தை கந்தவர்கள் தங்கள் இசையாலும் போர்த்திறமையாலும் காத்தார்கள். அதை பறிக்க முயன்றவர்களை தடுத்தார்கள். அந்த பானத்தை அருந்துபவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள். அனைத்து கந்தவர்களிலும் புகழ் பெற்றவர் சித்ரரதன். அவரது பெயர் பிரகாசமான ரதம் உடையவன் என்று பொருள். அவரது தெய்வீக ரதம் 1000 சூரியர்களின் ஒளியால் ஜொலித்தது. அவரது இசை மிகவும் பயங்கரமான விண்ணுலக பாம்புகளையும் மயக்கக்கூடியது. ஆனால் சித்ரரதனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அது மகாவீரர் அர்ஜுனனுடன் ஏற்பட்ட சந்திப்பே. அர்ஜுனன் வனவாசத்தில் இருந்தபோது சித்ரரதனுடனான கடுமையான போரில் ஈடுபட்டான். அந்த போரில் கந்தவர்கள் மரியாதை கோட்பாடு வெளிப்பட்டது. அவர்கள் அளவற்ற சக்தி உடையவர்களாக இருந்தும் எப்போதும் நியாயமான போரையே விரும்பினார்கள். உண்மையான வீரத்தை வெளிப்படுத்தியவர்களை மதித்தனர். அர்ஜுனனான போராட்டம் சமநிலையில் முடிந்ததும் சித்ரரதன் அர்ஜுனனுக்கு நண்பனானான். அவர் அர்ஜுனனுக்கு கந்தர்களின் இரகசிய மொழியை கற்றுக் கொடுத்தார். அந்த அறிவு பிற்காலத்தில் குருஷேத்திர போரில் முக்கிய பங்காற்றியது. ஆனால் கந்தர்களுக்கு இன்னொரு விசித்திரமான பணி இருந்தது. அவர்கள் பிரபஞ்ச துணை தேவர்களாக இருந்தனர். ஆன்மாக்களை இணைக்கும் காதலின் கண்ணுக்கு தெரியாத நூல்களை காணும் சக்தி அவர்களுக்கு இருந்தது. ஆகையால் தெய்வீக திருமணங்களில் கந்தர்கள் எப்போதும் கலந்து கொண்டு தங்கள் விண்ணிய இசையால் அந்த இதயங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் மனிதர்களின் காதல் மற்றும் திருமணங்களில் பரவியது. அதனால் கந்தர்வர்கள் காதலின் காவலர்களாகவும் திருமணத்தின் அருளாளர்களாகவும் போற்றப்படுகின்றனர். கந்தர்களுக்கு மற்றொரு திறமை விண்ணுலகங்களுக்கிடையே சுதந்திரமாக பயணம் செய்வது. அவர்களின் இசை உலகங்களுக்கு இடையிலான வாயில்களை திறக்கக்கூடியது. இதனால் அவர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே தூதுவர்களாக விளங்கினார்கள். இந்த அபூர்வமான நிலை அவர்களுக்கு கூட தேவர்களுக்கு கிடைக்காத ஞானத்தை அளித்தது. ஆனால் மிகுந்த சக்திக்கு பெரும் பொறுப்பும் உண்டு அல்லவா? கந்தவர்கள் கடுமையான விண்ணுலக சட்டங்களால் கட்டுப்படுத்தப்பட்டனர். தங்கள் சக்திகளை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்த முடியாது. அவர்களின் இசை எப்போதும் உயர்ந்த நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இதை மீறிய கந்தவர் தும்புரு தனது சக்தியை தவறாக பயன்படுத்தியதால் மரணத்தின் ஒருவராக பிறக்க சபிக்கப்பட்டார். இந்திரனின் அரண்மனையில் கந்தவர்கள் மிகப்பெரிய விண்ணிய நூல்களை பராமரித்தனர். அவை புனித மந்திரங்கள், பிரபஞ்ச வரலாறுகள், தெய்வீக கலைகள் என நிரம்பி இருந்தன. அவர்களின் பிரபஞ்ச புரிதல் அளவிட முடியாதது. அதனால் மாமேதிகள் கூட ஆன்மீக வழிகாட்டலுக்காக கந்தர்களை நாடினார்கள். இயற்கையுடன் கந்தர்களின் உறவு ஆழமாக இருந்தது. அவர்கள் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே உள்ள இடங்களில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மணமிக்க மரங்களிலும் ஓடிப்பாயும் நதிகளிலும் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்களின் இசை பருவங்களின் மாறுதலையும் மலர்களின் மலர்ச்சியையும் நதிகளின் ஓட்டத்தையும் பாதித்தது.
இன்றும் இந்திய சங்கீதத்தில் உள்ள சில ராகங்கள் கந்தவர்களின் இசையில் தோன்றியன என்று கருதப்படுகின்றன. ஆனால் கந்தர்களை பற்றிய எல்லா கதைகளும் இனியவை அல்ல. சில கதைகள் அவர்களுக்கும் நாகங்களுக்கும் இடையிலான கடுமையான போராட்டங்களை பற்றி பேசுகின்றன. அவர்களுடைய முக்கிய எதிரிகள் நாகலோகத்தில் இருப்பவர்களாக காணப்பட்டார்கள். காலம் நகர்ந்தபோது கந்தர்களின் தாக்கம் விண்ணுலகை தாண்டி பரவியது. அவர்களின் கலை கந்தர்வ வேதம் என அறியப்பட்டு இந்திய சங்கீதத்தின் அடித்தளமாக மாறியது. இந்த புனித இசை மனித உணர்வுகளை உயர்த்தும் சக்தி கொண்டது. பொருளுலகத்தையும் ஆன்மீக உலகையும் இணைக்கும் பாலமாக விளங்கியது. கந்தவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருப்பார்கள். இவர்களது சக்திகளாக கூறப்படுபவை அவர்களால் ஒரு பொருளை தொடாமலே தூக்க முடியும் மற்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக முடியும். இவர்கள் பறக்கும் விமானங்களை வைத்திருந்ததாக கூறவும் படுகிறது. மற்றும் இவர்களது இசையால் மாயை போன்ற தோற்றங்களையும் உருவாக்க முடியும். இவர்கள் அனைத்து கலைகளிலும் வல்லவர்களாகவும் இருந்தார்கள். இசை, நாட்டியம், ஓவியம் போன்ற அனைத்து கலைகளிலும் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் ஆயுதங்களின்றி கைகளால் போரிடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் மற்றும் கண்களுக்கு தெரியாமல் மறையக்கூடிய சக்திகளும் இவர்களிடம் காணப்பட்டது. கந்தர்கள் வெறும் இசைக்கலைஞர்கள் அல்ல, அவர்கள் தெய்வீக கலைஞர்கள், வீரர்கள், காதலின் காவலர்கள், ஞானத்தின் காப்பாளர்கள், பிரபஞ்சத்தின் சமநிலையை நிலைநிறுத்தும் ஒரு அதிசய இனமாக விளங்குகின்றார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். கந்தவர்கள் பற்றிய இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை கமெண்டில் பதிவு செய்யவும். உங்களது செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய மற்றும் ஒரு அழகிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.